சுவாசம், ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வாஸ்துவோட எப்படி? நிச்சயமாக உண்டுமா. இதாவது வாயுனா காற்று வந்துட்டு சுத்தமான காற்று போகாதனால தான் நுரையீரல் கெட்டு டிபி அட்டாக் ஆகுறது. இந்த கம்பெனிகள்லாம் கெமிக்கல்லாம் போயிட்டு கெமிக்கல் அந்த ஸ்மெல்லில் மோந்து அது வேலை செய்ய சொல்ல தண்ணி அறியாமல் போயிட்டு சில பாடியில் வந்துட்டு நுரையீரல் கெட்டு போயிட்டு இது பண்ணுறது எல்லாமே வந்து டிபி ஆகுறதெல்லாம் காரணம் வந்துட்டு வாயுமல்ல அடைப்பட்டு இருக்கும். ஆஸ்மா, மூச்சு அடைக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த வீட்டில் வாயுமூல பாதிப்பு. அது என்னன்றது அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ஒன்று இடத்துல எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கா, இல்லை அந்த இடத்துலையும் வீட்டுக்கும் காம்பவுண்டோலையும் ஒட்டி அந்த வாயுமூலையில் கார்னரில் வந்துட்டு டாய்லெட் பாத்ரூமோ இல்லை ஸ்டோர் ரூமோ இல்லை வாட்ச்மேன் ரூமோ இல்லை வேறு எதனா ரூமோ ஏதாவது போட்டிருந்தாங்களோ அது போல் விஷயம் நடக்கும். இல்லை இன்னொரு வீடை ஒட்டியே வந்து வாயுமூலை கேப்பே இல்லாத அந்த இடத்துல ஒண்டி இதாகிருக்கும். ஸோ அந்த இடத்த கண்டுபிடிச்சி அதை சரி செய்தோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகி சரியாயிடும்.